நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் சேலத்துல மாநாடு நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. தாளமுத்து நடராசன் மைதானம், இந்த மைதானத்தில் இருந்தேதான் திமுகவுக்கு எதிராக அவர் பல விஷயங்களை பேசியிருக்காரு. எல்லா பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி கிடைக்குது, எங்க தாவேகா கூட்டம் போடுறதுக்கு பெரிய சிரமமா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. கூடுதலாக திமுக எப்போதுமே வெற்றி பெறுவதற்கு கூட்டணியோடு வரும், வெற்றி பெற்ற பிறகு செய்வதையெல்லாம் தனியாக தான் செய்யும் அப்படின்னு அதுக்குள்ளுக்குள்ள சில விஷயங்கள் எல்லாம் வச்சு அவர் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதற்கு செய்திக்கு போறதுக்கு முன்னால இன்னைக்கு பிப்ரவரி 14 1998 அப்பொழுது அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்த பொழுது தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் 58 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க, 250க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். அதில் இன்னும் பல பேர் நடைப்பிணமாகவே இருக்கிறார்கள். அந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் சிறையில் இருக்கிறாங்க, அவங்கள முன்விடுதலை செய்யணும் அப்படின்னு அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைக்கின்றன. அதை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பதற்கு அரசும் திமுக கட்சியும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இதே நாளில் 2019 புல்வாமால நம்முடைய சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் 40 பேரை ஒரு கார் தற்கொலை குண்டுவெடிப்பில் இழந்திருக்கிறோம். இந்த 2 சம்பவங்களையும் நிலையில் வைத்து அதில் இறந்து போனவர்களுக்கு நம்மளுடைய அஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்துவோம். விஜய் அந்த சேலம் சீலநாயக்கன்பட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் தான் பேசியிருக்கிறாரு. அவர் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த பேசுகிறாரு. என்னென்னா, என்னை வீட்டை விட்டு வெளியே வா, பனையூரிலிருந்து வெளியே வா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, என் வீடுங்கிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியல. என் வீடுங்கிறது தமிழ்நாடு, 8 கோடி மக்கள் தான் என் சொந்தங்கள், அவங்களை காக்கக்கூடிய படை வீரனாக நான் இருப்பேன். ஸோ என் வீடுங்கிறது நான் என் வீட்டோட தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த சினிமா டயலாக சொல்கிறாரு. அவர் எப்போவுமே 10 நிமிடம் தான் அவருடைய பொதுக்கூட்டத்தில் பேசுவார். அதனால ஒரு வகையில் அது ரொம்ப நம்ம செய்திகள் சிந்தனைகள் மாதிரி கூட 1 மணி நேரம்லாம் அது போகிறதில்லை. தலைவன் 10 நிமிஷம் தான். ஏன்னா அவள் தான் அந்த அளவுக்கு தான் டைலாக் அவரால் மனப்பாடம் பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிடம் பேசுனதுல 8 நிமிடம் அவர் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தது ஒரு மாதிரி கரெக்டாக டைலாக் பேசிட்டாரு. அதற்கு பிறகு அவர் நிறைய சந்தேகம் வந்தோடனே அந்த ஒரு பேப்பரை கிளிப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த போர்டில், அதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்து படிச்சு. அது தப்பு இல்லை, அரசியல்வாதிகள் பேசுவாங்க, பேசுறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா ஆரம்பத்துல அவர் எப்படி பேசுறாரு, கடைசியில என்ன ஆகுறாரு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது இது ஒரு சினிமாத்தனமான டைலாக் அவர் ஒப்பிச்சுட்டு தான் பேசுறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் விஜய் பேசும்பொழுது ஒரு விஷயம் சொல்றாரு, எந்த ஒரு கட்சியும் மாநாடோ கூட்டமோ போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே அனுமதி கிடைச்சிருது. ஆனால் தாவேக்காவுக்குன்னா அந்த பிரச்சனை இருக்குது. எப்பொழுதுமே இது போன்ற அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தும் பொழுது மாவட்ட நிர்வாகம், காவல்துறை என்னன்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு. ஆனால் தாவேக்காவை பொறுத்தளவு இந்த எஸ்ஓபி என்பது ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துருக்காரு போலாரு, அப்படி பேசுங்க அப்போதான் பஞ்சா இருக்கும் அப்படின்னு. அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கண்டுபிடிப்பை அவர் சொல்கிறார். என்னன்னா, இப்போ அதிமுக இருக்குது அப்படின்னா அந்த கட்சியை உருவாக்கியது எம்ஜிஆர். ஆனால் ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் நடத்திய அந்த கட்சி இப்பொழுது எடப்பாடி கையில் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திமுக இப்பொழுது ஸ்டாலின் கையில் இருக்கிறது. இவங்கெல்லாம் அப்படி அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் தனியாக கட்சி ஆரம்பித்து இவ்வளவு பர்சன்டேஜ் இப்போ வாங்க போகிறேன், என்னை போல தைரியமாக இவர்களால் அரசியல் செய்ய முடியுமா? மறைமுகமாகவோ நேரடியாகவோ அடிமையாக இருக்க மாட்டேன் நான் அப்படின்னு அவங்களெல்லாம் கலாய்க்கிறாரு. எப்போவுமே ஒரு கட்சி ஒருத்தவங்க ஆரம்பிப்பாங்க, அதற்கு பிறகுதான் யாரோ ஒருத்தவங்க கட்சி தலைமையில தான் அடுத்தது இருக்கும். இப்போ அது எப்படி அவருக்கு தெரியாமல் போணுச்சு அப்படிங்கிறது. சரி, இப்போ இவர் இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த கட்சியை நடத்த போகிறாருங்கிறது ஏதாவது உத்தரவாதம் உண்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதற்கு பிறகு இன்னொரு விஷயத்த அவர் சொல்றாரு, என்னன்னா, நான் ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு.
நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன், ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு. சமீபத்தில் இடி ஒரு ரைடு நடத்தினதில் அவருக்கு அபராதம் விதித்த 1.5 கோடியை நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படின்னு கோர்ட்டு சொன்னது. அதை நம்ம மனசில் வாங்கிக்கணும். எக்கோ அடிக்கும் அவர் பேசுகிறப்ப, இது பின்னாலே நமக்கு எக்கோ அடிக்குது, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நான் விக்கிரவாண்டியில் பேசிய பேச்சு தான் இப்பொழுது தமிழகம் முழுக்க எதிரொலிக்கிறது அப்படின்னு. என்னன்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இப்போ வந்து திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே இப்பொழுது அந்த குரலை எல்லாம் உயர்த்தி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ தீ பரவட்டும்னு சொல்றாங்களே, அதே மாதிரி நான் விக்கிரவாண்டியில் பேசியது இப்பொழுது எங்கு பார்த்தாலும் பரவுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், டிஜிபியை அப்பாயிண்ட் பண்றதுக்கு கூட வக்கு இல்லை, யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துறதுக்கு, டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துறதுக்கு வக்கு இல்லை இப்படின்னு. அதுக்கப்புறம் தெளிவான தேர்தல் அறிக்கை வரும். இப்போ நான் தவாக்கா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் 5000 ரூபா மகளிருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அதுவும் கோடையில் சிறப்பு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வருடம் மட்டும்தான் கோடை வருகிறதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு, விஜய் வேணுமா ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு மக்கள் முடிவு செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இது என்னன்னு நமக்கு புரியல, அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு. விஜய் வேணுமா ஸ்டாலின் வேணுமா அப்படின்னா என்னென்ன, எப்பவும் போல விஜய் மாநாடுனா அதை ஒட்டி அது முடிந்த பிறகு ஒரு பரபரப்பு இருக்கும். அதே போன்ற பரபரப்பு இதுலேயும் இருந்தது. சூரஜுங்கிற வடமாநில தொழிலாளர் வந்து ஏதோ வெள்ளி பட்டறையில் ஒர்க் பண்ணுறாராம், அவர் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காரு. இது வந்து நிர்வாகிகளுக்கான மாநாடு அப்படின்னாங்க. எப்படி பார்கோடு இவருக்கு கிடைச்சது, இவர் எப்படி அந்த மாநாட்டுக்கு போனார்னு தெரியல. மயக்கம் அடித்து விழுந்திருக்காரு. தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க, அங்கே இறந்து போயிட்டாருங்கிற ஒரு தகவல். ஆனால் தாவேக்கா அவருக்கு என்ன காம்பன்சேஷனோ அது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2 வீலரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் போலீஸ் மீது இது பண்ணிட்டான், ஆக்சிடென்ட் பண்ணுறது மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. அவங்க வந்து எங்கள் கட்சியே சாராதவர் அப்படின்னு தாவேக்கா சொல்கிறது. அந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. தாவேக்கா கூட்டம் அப்படின்னு ஒன்று நடந்தால் ஏதோ ஒன்று நடக்கணும்ல, அந்த பரபரப்புக்கு குறைச்சல் இல்லை. இப்போ என்னென்னா, இவர் சவால் விட்டுருக்காரு. இவருக்கு வந்து அதிமுக தரப்புலேருந்தும் பதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அங்கிள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாஜக மாநில தலைவர் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. அது இப்பொழுது மிகப்பெரிய அளவில் வைரலாகி பேசுகிற பலரும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படி பேசினாருங்கிறது தெரில. இல்லை அப்படி பேசுனா பாஜக பற்றியும் இப்பொழுது ஒரு சர்ச்சை, ஏதோ ஒரு வகையில் சர்ச்சை வந்தால் அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்கங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசப்பட்டதா. ஆனால் அந்த பேச்சு சரியா அப்படிங்கிறதுலாம் போக போக அதோடைய விளைவுகளை பொறுத்து நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் விஜயோடைய பேச்சு, அவர் வந்து பனையூருக்கு அவர் ஃப்ளைட்டு ஏறுறதுலேருந்து அவர் முடிச்சுட்டு வர வரைக்கும் எல்லா மீடியாக்களையும் அதை கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு மீடியாக்களுக்கு ஒரு தீனி போடுறாரு. இல்லை அதான் இப்போ இணையத்துல என்ன கேட்குறாங்கன்னா, பாராளுமன்றத்தில் பேசிய கமலஹாசனின் கன்னி பேச்சை விட நடிகர் விஜய் அவர்களின் கவர் பேச்சு எல்லாம் கவர் பண்ணி இருந்துச்சா அப்படின்னு தான். அது பரவாயில்ல, அது பேசியிருக்கிறாரு. அதான் அவரு வந்து அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னால 10 நிமிஷம் தான் பேச முடியும், அது இதெல்லாம் பேச முடியும். அந்த 10 நிமிஷத்துல 8 நிமிஷம் நான் ஒரு மாதிரி டைலாக்கை மனப்பாடம் பண்ணிடுவேன், அதை மேக்கரிச்சு ஒரு மாதிரி பேசிடுவேன். பாக்கி இருக்கக்கூடிய 2 நிமிஷத்துக்கு ஏதாவது நான் குறிப்பு எடுத்து பார்த்துப்பேன், ஒரு சேலஞ்சு பண்ணுவேன், அப்புறம் கோஷம் போட வைப்பேன், கையத்துக்கு காட்ட சொல்லுவேன், விசில் அடிக்க சொல்லுவேன் அப்படின்னு. அதில் இன்னொரு விஷயம், இந்த விசிலுங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் க்யூட்டான வீடியோக்களை போடுறீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. பல பேர் போய் சர்வேன்னு போய் எடுக்க போகிறாங்க, அம்மா அப்பாட்ட கேட்குறாங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னோடனே அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு சொல்கிறாங்க. ஆனால் பின்னால் இருக்கிற பையன், அம்மா தாவேக்காக்கு விஜயங்களுக்குன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்கிறான். அதுதான் எனக்கு, நீங்கள் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கள், தாவேக்காவுக்கு விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், நீங்கள் அடிக்கிற அந்த விசிலு இவர்களின் செவிப்பறையை கிழிக்க வேண்டும் அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கறது மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க போகிறார், ஏன்னா இப்போ அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்றும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் மீண்டும் ராகுலை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ நான் 5000 ரூபா எல்லாருக்கும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன், மக்களுக்கு வந்து திமுக தான் வேண்டும்னு நினைக்கிறாங்க, அதனால பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கங்க, உங்களுக்கெல்லாம் செக் வைக்கிறேன் பாரு அப்படின்னு தான் இதை அறிவிச்சிருக்கிறாரு ஸ்டாலின். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா உடனடியாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இது வந்து சூப்பராக பண்ணிட்டாரு, ஆஹா ஓஹோ அப்படின்னு அவங்க பின்னாலேருந்து பாடியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் மட்டும் இன்னும் ஆஹா ஓஹோ பாடலை. அதில் வந்து சோதிமணி அக்கா மட்டும் பாருங்க, இப்போ தடை செய்யலன்னு இருந்திருக்காங்க, பெரிய சதி பண்ண இருந்திருக்காங்க,
மோடியும் அமித்ஷாவும் அதை கண்டுபிடிச்சி தலைவர் ஸ்டாலின் வந்து அற்புதமாக பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சிருக்காங்க. இப்போ இந்த சேலம் கூட்டத்தை பார்த்து விட்டு நம்ம திரும்பவும் அது போகலாமே, தாவேகா பக்கம் போகலாமே அப்படின்னு யோசிக்க போகிறாங்களா என்னென்னு. ஏன்னா மீண்டும் மீண்டும் ராகுலுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் ராஜகண்ணப்பன் பேசிய பேச்சை டேக் பண்ணி நீங்கள் தோத்த தொகுதியை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்றார். நீங்கள் வந்து மைனாரிட்டி திமுகவாக ஆட்சி செஞ்சீங்கள, அப்போ இந்த ஒரு 40-50 தொகுதியெல்லாம் 60 தொகுதி கிட்டத்தட்ட தோத்துருக்கீங்களா, அந்த தொகுதியில தான் நாங்கள் 40 தொகுதி கேட்குறோம் அப்படின்னு ஒரு சீண்டி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த உறவு எந்த அளவுக்கு இதாகும், சீலாகுமா இல்லை உடையுமா அப்படிங்கிறது வருங்காலங்கள் தெரியும்.